ஹலோ நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹூக் ஃபிஷிங் பார்க்க போறோம். சிங்கிள் ஹூக் ஃபிஷிங் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ராடை கொண்டு வந்திருக்கோம். இந்த ராடை பார்த்தீங்கன்னா நம்ம தான் தமிழ்லேயே ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுறோம். இது என்ன ராடுன்னு பார்த்தீங்கன்னா போல்ட் ராடுனா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது என்ன ராடுன்னா அட்ஜஸ்டபிள் போல்ட் ராடு. இது ஒரு புது பிராண்ட்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ராடை பார்க்கலாம். இந்த ராடோட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வந்துருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலாஸ்டிக் பவுச் ஒன்று வந்துடும். சூப்பராக இந்த பவுச் இப்படி இழுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்ப் லுக்கோட ஒரு ராடு வந்துடும். எல்லாருக்குமே தெரியும், நம்ம முக்கியமாக எந்த பொருள் வாங்கினாலும் லுக்கோட தான் வாங்குவோம். அந்த மாதிரி தான் இந்த ராடை வாங்கியிருக்கோம். இந்த ராடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோல்டு கலரில் ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. இந்த மூடி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ராடு வந்துடும். ஒரே சிங் தான் பாருங்கள் எவ்வளோ பெரிய ராடுன்னு சொல்லிட்டு. இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த ராடு எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு தெரியுதுங்களா? என்னோட ஹைட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு மேலே எவ்வளோ இருக்குன்னா ஒரு 1.25 அடிக்கு மேலே இருக்குது. எனக்கு மேலே நானே 5 அடி. கிட்டத்தட்ட இது 7 அடி. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் செக்ஷன் ஆஃப் 7 அடி இருக்குது. இப்போ அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லைனாக நம்பர்ஸ் இருக்குது. இதை ஒவ்வொன்றா இப்படி ஓப்பன் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா எப்படி இந்த மாதிரி ஸ்டெப்பாக ஓப்பன் பண்ண உங்களுக்கு ராடு நீண்டு ஐயோ எனக்கு ஃப்ரேமில் இடம் பத்தலையேங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ராடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃப்ரேமில் பார்த்தா தெரியாது. ஃப்ரேம் டு எட்ஜ் வரும். இதோடைய லெங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 ஃபீட், அதாவது 3 மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான ராடு. இந்த ராடு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம ஜிலேபி மீன் பிடிக்கிறது எப்படி, இந்த ராடு ஜிலேபி மீன் வெயிட்டை தாங்குதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். வாங்க எவ்வளோ வெயிட்டு தாங்குது இந்த ராடுன்னு பார்க்கலாம். நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் இக்கட்டான இடம். பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவ்வளோதான் மொத்த ஸ்பேஸு 5 அடி தான். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ராடை பார்த்தீங்கன்னா சுருக்கிக்கலாம். நம்ம யூஸ் பண்ண போகிற லென்த் பார்த்தீங்கன்னா 7 அடி வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கார்பன், அதிகமான அளவு கார்பன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 3 டிப்பு இதுதான் முக்கியமான விஷயம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிட் ஃபைபரில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கார்பன். 2வது டிப்பும் 3வது டிப்பும் பார்த்தீங்கன்னா அதிகமான கார்பன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா அதிகமான கார்பன். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலான ஃபைபர் அண்ட் கார்பன் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க இது யூஸ் பண்ணி மீன் பிடிக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ராடில் நம்ம அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு செட்டப் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ளோட்டு ஹூக்குன்னு போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 5 கிராம் ஃப்ளோட்டு வித் சிங்கிள் ஹூக்கு ஆல்ரெடி கட்டி வச்சுட்டோம். இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியே ஒரு குட்டியாக லைன் போட்டு, இது பார்த்தீங்கன்னா லைன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என் ஹைட்டுக்கு இருக்குது, ஒரு 5 அடி ஹைட்டுக்கு. இதை எப்படி ஜாயின் பண்ணணுன்னா நம்மளுடைய ராடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய லைனில் ஒரு நாட்டு போட்டு வச்சுக்காங்க. முடிச்சு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி முடிச்சு போட்டிருக்கேன்னு. இந்த முடிச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கு ஒரான் சுருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரான் சுருக்கு தான். ஜஸ்ட்டு இதை இந்த இடத்துல இப்படி மாட்டி விட்டுருணும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி மாட்டி விட்டுட்டு ஜஸ்ட் இப்படி வச்சு ஒரு இழுத்தீங்கன்னா அவ்வளோதான், ஜாயிண்ட் போட்டாச்சு. இந்த ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிங்கனாலும் கலந்துட்டு போகவே போகாது. ஹெவி ஸ்ட்ராங்கு. ஜஸ்ட்டு நாட்டு தான், ஆனால் கலண்டவே கலண்டாது உங்களுக்கு. சரி வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தூண்டியெல்லாம் பர்ஃபெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 அடி ஆழம் இருக்குது. அதனால் ஒரு 3 அடி ஆழம் வச்சுக்கலாம் நம்ம. ஜஸ்ட்டு ஓகே 3 அடி ஆழம் வச்சுக்கிட்டாச்சு. இந்த ராடை நம்மளால் பார்த்தீங்கன்னா 12 அடி வரைக்கும் லெங்க் பண்ணிக்க முடியும் அட்ஜஸ்ட் பண்ணி. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட இடம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால நம்ம 7 அடி தான் யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் என் ஹைட்லேருந்து ஒரு 3/4 அடி ஹைட்டாக இருக்குது. அடுத்தது ராட்ரீல் எல்லாமே செட் பண்ணியாச்சு, ப்ராப்பராக ரெடியாக இருக்குது. நம்ம இன்றைக்கி சிங்கிள் ஹூக் ஃபிஷிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்த போகிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரான், அதாவது இறால். நான் உங்களுக்கு ஒரு 2 பீஸ் காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இறால். இந்த இறால் பூச்சை பயன்படுத்தி தான் சிங்கிள் ஹூக் ஃபிஷிங் பண்ண போகிறோம். நமக்கு இந்த இடத்துல அதிகமாக கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீனாக தான் இருக்கும். வாங்க என்ன சைஸ் மாட்டுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது நண்பர்களே இடம்.
இப்போ உங்களுக்கு இறால் எப்படி கோர்க்கிறதுன்னு காட்டுறேன். நம்மளுடைய சிங்கிள் ஹூக்கு. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ப்ரான், அதாவது இறாலுடைய தலைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, தலைப்பகுதியில் ஹூக்கை வச்சு அப்படியே வால் பகுதி வரைக்கும் நம்ம மண்புழு கோர்ப்போம்ல, அந்த மாதிரி வால் பகுதி வரைக்கும் நம்ம வந்து அப்படியே கோர்த்துட்டு வெளியே வந்துடணும். இப்போ பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கோர்த்துட்டு வந்துடணும். கோர்த்துட்டு வந்துட்டு அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இனிமேல் நம்ம தூண்டியை போடுறது தான் ஒர்க்கு. நான் சொன்ன மாதிரி இடம் ரொம்ப சிக்கலாக இருக்குது. ஓகே, 1 2 3 போடலாமா நண்பர்களே தூண்டிய? மாட்டிரு. தூண்டி போட்டுட்டோம். தெரியல இல்லையான்னு தெரியல. இப்போ உங்களுக்கு தூண்டி தெரியுதா? தெரியும் நினைக்கிறேன். மாட்டிக்கிச்சு 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 சிலப்பி மீன் மாட்டிக்கிச்சு. இங்க பாருங்க, அப்பா சைஸ் பாருங்க நண்பர்கள், என்ன சைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு தரமான ஜிலேபி மீன். அப்பா, முதல் மீன் அருமையாக இருக்கிறது. வெற்றி வெற்றி வெற்றி. ராடு வளைஞ்சதை பார்த்தீங்களா? ராடு வளைஞ்சது பார்த்தீங்களா நண்பர்களே, எப்படி வளைஞ்சின்னு சொல்லிட்டு. அப்படியே ஃபுல் சேஃபு. ஓகே ஓகே, வாங்க அடுத்தது ட்ரை பண்ணி பார்ப்போம். கொடுத்தாச்சு. நண்பர்கள் இங்கே பாருங்க, மீன் மாட்டிக்கிச்சு. சரியான சைஸு. ராடு பாருங்க எப்படி வளையுதுன்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு வளைஞ்சாலும் ராடு உடைய மாட்டேங்குது. நல்லா இருக்கு. மீன் சைஸை பாருங்க, எப்படி சொல்லுங்க. இங்கே பாருங்க மீன் சைஸை. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தரமான சைஸ் தான். தரமான சைஸ் ஜிலேபி. ஊக்க பாருங்க. அம்மாடி, சரியான ஊக்கப்பு நண்பர்களே. இங்கே பாருங்க, சரியான ஊக்கப்பு. நம்ம பையில் போட்டுடலாம். அடுத்த மீன் பார்க்கலாம். ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்குமா? வாங்க அடுத்த மீன் பார்க்கலாம். அடுத்தாங்க இன்னைக்கு எனக்கு அது மட்டும் ஆண்டில் இருக்குமா? நான் வண்டி வீட்டில் இருக்குது, எக்கடா ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்கலையே அப்படின்ட்டு நான் பார்த்துட்டே இருக்கிறேன். இது எங்கே போயிட்டேன்னு தெரியலையே, ஒரு மீ வீட்டில் இருக்கிறாரா எங்கே இருக்கிறாரு. நான் வேறு இப்போ வண்டி எடுத்து வந்துட்டு அப்புறமேட்டு வந்து அந்த டிஷர்ட்டு கண்ணை பறிச்சிச்சு. அடா அப்பா நம்மளால் எங்கே தான் இருக்கிறாரு நினச்சிட்டு புழுவிலே பிடிச்சா. ஏன் இந்த ஸ்டிக்கு தூக்கி வச்சிட்டா? ரீலோடா அதுக்குதான் நண்பர்களே, நம்ம மீன் பிடிக்கிறத இதான் வீடியோ ஆன் பண்ணவே இல்லை. நண்பர் வேற வந்துட்டு இருக்காரு. அப்பா ஏதாச்சும் வந்து மேலே கீழே வந்து போயிடறாங்க. அப்பா வாட பார்த்து அதுதான் நமக்கு ஆடியன்ஸ் வேற வந்துட்டாங்க. மாட்டிக்கிச்சு ரொம்ப செம சைஸ். அப்பாடி இங்க பாருங்க, சரியான சைஸ் இது. மீன் சைஸா பாருங்க, தரமான சைஸ் நண்பர்களே. இது எவ்வளோ பெரிய மீன் பாருங்க, ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே வரும். என் கையை விட பெரிய மீன்.
ஐயோ ஊக்கு எங்க இருக்கு பாருங்க, தொண்டையை தாண்டி உள்ள எடுத்துருக்கு. ஊக்கே தெரியலடா. எப்படி எடுப்ப விரல் பிடிக்க சரியான ஊக்கம் நண்பர்களே. மீன் வந்து வாயப்பட்டு எடுத்தாச்சு. மீன் சைஸை பாருங்க. அப்பா சரியான ஃபைட் சரியான ஃபைட் பண்ணுது நண்பர்களே. ஐயோ கீழே விழுந்துருச்சு நண்பர்களே. அதோட வாழ்க்கையே அவ்வளவுதான். நண்பர்களே அடுத்தது கோர்ப்போம். செருப்பு பார்த்தாலும் வண்டி பார்த்தாலும் வீட்டில் நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம இல்லைன்னு ரொம்ப பயந்துட்டாரான். வீட்டுக்கு போக வேண்டியதான். நல்லா சாப்பிடுங்க நண்பர்களே. ஏரிக்கு போய் கஷ்டப்பட்டு அடிச்சு எடுத்துருவோம். நம்ம நண்பருக்கு வேற ராடு வேணுமா? நம்ம மீன் பிடிக்கிறத பார்த்தோன்னு ஆசை வந்துட்டு வந்துருக்கோம். நண்பர்களே பாருங்க அடுத்த மீன் தரமான மீன். ஊக்கப் மட்டும் பாருங்களேன். இதோடைய ஊக்கப் மட்டும் பாருங்க எந்த மாதிரி ஊக்கப்னு சொல்லிட்டு. வாயில ஹூக்காயி லைன் அப்படியே சுத்தி செதில் வழியா வந்து இந்த சைடு ஹூக் ஆகிருக்கு. சரியான ஹூக்கப்பு. இங்க பாருங்க. இப்போ பாருங்க, இப்போ கரெக்டான பொசிஷனுக்கு வந்துருச்சு. அதை ஏன்டா டிஸ்டர்ப் பண்றேன்? எடுத்து போடுறேன். அதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். விட்டுரு. அவ்வளோதான் நண்பர்களே, முடிஞ்சு. பிராணும் முடிஞ்சு. எல்லாம் இல்லை. இதுக்கு மேலே நம்மளால் மீன் பிடிக்க முடியாது. வேணுங்கிற அளவுக்கு பிடிச்சிட்டோம். நம்மளால் பார்த்தீங்கன்னா லைவாக மீன் மாட்டினது ஒரு 2-3 ஸ்ட்ரைக்கு தான் எடுக்க முடிஞ்சிச்சு. மற்றது எடுக்க முடியல. நான் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கேன்னு காட்டுறேன் வாங்க. இது யூஸ் பண்ணி நம்ம மொத்தம் இது யூஸ் பண்ணி இன்றைக்கி எவ்வளோ மீன் பிடிச்சின்னு பார்க்கலாமா? மைய இந்த மாதிரி அவுத்து அப்பாடி பாருங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு பிடிச்ச மீனுங்க. வாங்க போலாம். எங்கப்பா போய் நான் குட்டி இதை எடுக்கிறது? அம்மா காலில் என்ன மாட்டேங்குது. ரொம்ப ரிஸ்காக இருக்குது நண்பர்கள். இருங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ ஆட் பண்ணுறேன். இந்த இடம் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. அதுதான் நண்பர்களே, ஒரு வழியாக வெளியே வந்துட்டேன். கொஞ்சம் பொசிஷன் வச்சுக்கலாம். பர்ஃபெக்ட். இப்போ வெளியே வந்தாச்சு. பூக்கெல்லாம் கண்டபடி குத்திச்சு உள்ள விட்டு வெளியே வரத்துக்குள்ள. இதுதான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண செட்டப்பு. நம்மளுடைய அட்ஜஸ்டபிள் போல் ராடு. அந்த இடத்துல இதை பயன்படுத்த முடியல என்னால் ஃபுல் லெங்க்த்தை. இப்போ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இதோடைய லெங்க்த்தை. எவ்வளோ லெங்க்த் வரும்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட இது வச்சுக்காங்க, கால்குலேட் பண்ணுங்கள். என் கை வந்து 5 அடி டோட்டல்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா 5லேருந்து இன்னொரு 5 அடி என்னென்ன பார்த்தீங்கன்னா லெங்க்த்தாக இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா ராடோ லெங்க்த்து 10 அடி இருக்குது. இந்த ராடை யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி பிடிச்ச மீனை பார்த்துடலாமா? அப்பாடி
பாருங்க நம்ம இன்னைக்கு பிடிச்ச மீனை. அப்படியே அந்த கேமரா எடுத்துருவோப்பா. மீன் கரெக்டாக பொசிஷன் இருக்குன்னு பார்த்துக்கோ. வாடி. சூப்பர். பாருங்க, இதுதான் நம்ம இன்னைக்கு பிடிச்சதுலேயே பெரிய மீன். ஒரு 250 கிராம் வரும், சைஸான மீன். அடுத்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 கிராம் அந்த மாதிரி எல்லாம் நார்மலான சைஸுங்க. ஒன்று கூட குறை சொல்கிற சைஸ் இல்லை. எவ்வளோ மீன் இருக்குன்னு பாருங்க. ஒரே போல் ராட் ஏரியில் இந்த பாதி மீனை பிடிச்சி முடிச்சிட்டோம். ஓகே நண்பர்களே, உங்களுக்கும் நீங்கள் வந்து சிங்கிள் ஹூக் ஃபிஷிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா இந்த ராடை வாங்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் ராடு தான். நான் ஜிலேபி மீனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஜிலேபி மீனுக்கு அப்பாற்பட்ட வெயிட்னா இது என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஜிலேபி மீன் பிடிக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது ராடு. பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஜிலேபி மீன் பிடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ராடோடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ராடை வாங்கினதே பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ்னா, நம்ம வந்து எங்கேனாச்சும் வந்து வெளியே போகிறோன்னு வைங்களேன், கம்ஃபர்டபுளாக இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு போயிடலாம். அதை பாருங்கள், மொத்த லெங்க்த்தே இவ்வளோ தான். நம்ம ஒரு பேக்கில் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம், போகிற இடத்துல ரொம்ப ஃப்ரீயாக ஃபிஷிங் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ராடை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பட் லுக்கும் பார்த்தீங்கன்னா அதே சமயம் சூப்பராக இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும், வேறு என்ன ராடு, வேறு ரீலு, என்ன வேறு ஏதாவது நியூ பிராண்டு ப்ராடக்ட்ஸுன்னு ப்ராடக்ட்ஸு எதெல்லாச்சும் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.